2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம். दूसरा तीमुथियुस पहला अध्याय 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம். दूसरा तीमुथियुस पहला अध्याय 6வது வசனம். 6वां वचन। இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். इसी कारण मैं तुझे सुधि दिलाता हूँ कि तू परमेश्वर से उस वरदान को जो मेरे हाथ रखने के द्वारा तुझे मिला है प्रज्वलित कर दे। இந்த வார்த்தையை வாசிக்கிறோம். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிற ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம். इन वचनों को जब हम पढ़ते हैं तो पौलुस जो है तीमुथियुस को लिखा वाला एक बहुत महत्वपूर्ण वचन है। அதில் ஒரு வார்த்தையை ரொம்ப மையப்படுத்துறாரு. उसमें एक शब्द पर जो है बहुत दावा करके बोलते हैं, நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி, कि तू परमेश्वर से उस वरदान को जो मेरे हाथ के द्वारा तुझे मिला है प्रज्वलित कर दे। இந்த தீமோத்தேயு புத்தகமே மிக ஒரு முக்கியமான ஒரு புத்தகம். ये तीमुथियुस का जो पुस्तक है ये बहुत महत्वपूर्ण पुस्तक है। ஏன் அவ்வளோ முக்கியப்படுத்துறாங்க वहाँ அப்படின்னா, पर क्यों इतना महत्वपूर्णता दिया गया है? தீமோத்தேயு புத்தகம் ஒன்று பவுலுடைய கடைசி காலங்களில் எழுதப்பட்ட புத்தகம். क्योंकि पहला जो है तीमुथियुस का जो पुस्तक है वो पौलुस के अंतिम समय में लिखा गया वाला एक पुस्तक है। பவுல் கடைசி காலங்களில் சிறையில் இருக்கும்போது தீமோத்தேயுக்கு இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். இதில் என்ன முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தீமோத்தேயுவை மிக ஒரு முக்கியமான வகையில், தனிப்பட்ட வகையில் பவுல் இதை தீமோத்தேயுக்காகவே எழுதுகிறார். यहाँ पर जो है जब पौलुस जो है इस तीमुथियुस को इस पत्र लिखते वक्त वो जो है बंदीगृह में था, इसमें सबसे महत्वपूर्ण क्या है करके देखा जाए तो तीमुथियु का जो अकेलापन जो तीमुथियुस के लिए ही ये लिखा गया था। அதனால் இதை ஒரு முக்கியப்படுத்துகிறாங்க இதை, क्योंकि यहाँ पर एक महत्वपूर्णता देते हैं। ரெண்டாவது, दूसरा, பவுலுடைய இந்த நிருபம், இந்த தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் ये पौलुस का जो ये तीमुथियु को लिखा गया वाला पत्र है, 2 வாரமாக அந்த 3ஆம் அதிகாரத்தை வாச்சோம் இல்லையா? हम जो है बीते हुए 2 हफ्ते तीसरे अध्याय से हम ध्यान किए थे। 3ஆம் அதிகாரத்தில் கடைசி காலங்களில் கொடிய நாள் வரும் என்று அறிந்து கொள் அப்படின்ற, वहाँ पे ऐसा बताया गया कि अंतिम दिनों में आने वाले कठिन समय के बारे में जान लो। அப்போது இது இந்த கடைசி நாட்களில் வர்றதுனால பவுல் தீமோத்தேயுக்குள்ளே இருக்கிற ஒரு உற்சாகப்படுத்துறது மாத்திரம் இல்லாமல் தீமோத்தேயுக்குள்ளே உண்டான அந்த விசுவாசத்தை பவுல் உற்சாகப்படுத்துகிறார், அதை உந்தி தள்ளுகிறார். உன் மேலே நான் கை வைக்கும் போது உண்டான அந்த அனல், அதை மறந்துடாத, அந்த அனல் மூட்டி அதை எழுப்பு அப்படின்ற. देखिए तीमुथियुस को जब यहाँ पे लिखा गया तो लिखते वक्त में सिर्फ अंतिम समय के बारे में नहीं, परंतु उनके ऊपर में हाथ रखते वक्त उनके अंदर की जो अग्नि है, जो आग है, उसे बाहर लेकर आओ करके पौलुस उसको कहते हैं। அனல் அப்படின்னு சொன்னால், यहाँ पर जो गर्मी करके कहा जाए तो அனல் அப்படின்னா ஒரு எரிகிற தன்மை இல்லை, ஆனால் ஒரு சூட்டின் தன்மை இருக்குது. देखिए गर्मी करके कहा जाए तो वहाँ पर एक आग या फिर ज्वाला नहीं होता है, पर वहाँ पर एक गर्मी लगती है। இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட நாட்களில் பாருங்களேன், जैसे हम उद्धार पाए, இங்கே நிறைய பேர் இருக்கிறோம், ரட்சிக்கப்படும் போது நமக்குள்ள ஒரு அனல் இருந்திருக்கும். जैसे ही हम उद्धार पाए हमारे अंदर एक गर्मी रहेगी, ஒரு ஃபயர் இல்லையா, एक आग। பாருங்கள், அது அந்த நாட்களில் நீங்களே நினச்சி பாருங்கள், ஓடின ஓட்டம், ஜெபிச்ச ஜெபம், ஆரம்ப நாட்களில் கர்த்தருக்காக வேத வாசித்த அந்த விதம், சில காரியங்கள் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். தேவன் எதுக்கு எடுத்தாலும் தேவனாக இருந்திருக்கும், தேவனை தவிர எதுவும் பெருசாக இருந்திருக்காது. வாலிப நாட்கள்ல இருந்து ஒரு பெரிய உற்சாகம் இருந்திருக்கும் பாருங்க. देखिए उस आरंभ के समय में हमारा जीवन ऐसा रहेगा, सिर्फ परमेश्वर के लिए मैं कुछ भी करने के लिए तैयार हूँ, परमेश्वर के लिए भागते हैं और हर समय बाइबल पढ़ना या फिर प्रार्थना करना, कहीं भी प्रार्थना हो तो पहले भाग कर जाना, वैसा हमारा एक उत्साह से भरा वाला जीवन था। அது எல்லாருக்குள்ளே இருந்துருக்கும், वो सबके अंदर ही था। ஆனால் இப்போ நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் நீங்களே யோசிப்பீங்க, சார் எப்படியெல்லாம் நம்ம இருந்தோம், கர்த்தருக்காக எப்படி ஓடணும், எப்படி ஜெபிச்சோம், எப்படி ஒரு வைராகியமாக இருந்தோம், எப்படி ஒரு விசுவாச உடையவளாக இருந்தோம், இதெல்லாம் நமக்குள்ளே இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அந்த அக்னி, அந்த எரிகிற தன்மை இல்லை, ஆனால் அனல் உள்ள தன்மை. देखिए अभी अगर हम मुड़ के देखें तो उन दिनों में जितना हम भागकर हम परमेश्वर के लिए आराधना करते थे या फिर वचन सुनने के लिए जाते थे, अभी अगर मुड़ के देखें तो वैसा नहीं है। वहाँ पे जो ज्वाला, जो आग था, वो अभी वैसा नहीं जल रहा है। அதாவது எரிகிற தன்மைன்றது வேற, देखिए जलना एक है இல்லையா, எரிகிற தன்மை, जो जलना बोलते हैं, அக்னி ஜுவாலை அப்படின்றோம் இல்லையா. अग्नि ज्वाला को जैसे हम बताते हैं। அனல் என்றது என்ன? गर्मी क्या है? அனல் என்றது எரியல, ஆனால் இருக்குது.
गर्मी जो है जो जलना नहीं होता है पर वहां पर जो है गर्मी लगती है हमें। அந்த கனல்னு சொல்லுவாங்க தமிழ்ல, கனல் அப்படின்னு சொன்னா அந்த நெருப்பு கனல், அந்த அந்த தன்மை இருக்குது, ஆனா எரிகல, அந்த ஒரு ஃபயரா இல்லை. देखिए वहां पर जो है गर्मी तो रहेगा लेकिन वहां पर एक आग नहीं लगा होता है। சில இடத்துல சொல்லுவாங்கல்ல அந்த பழைய ஸ்பிரிட்ரா, कुछ समय में कहते हैं वो जो पुराना जो आत्मा था हमारा, பழைய வைராகியம், पहला इससे पहले जो हम वैराग्य थे, அந்த மாதிரி எத்தனை பேர் இருந்தீங்க? वैसे कितने लोग थे? நீங்களே யோசிச்சு பாருங்க. आप सोच कर देखिए, ஜெபிக்கும் போது எப்படி இருந்த அந்த ஒரு ஃபயர். प्रार्थना करते समय वो जो एक आग। நான் 23 வயசுல ரட்சிக்கப்பட்டேன் பாருங்க. पास्टर जी जो है 23 उम्र में उद्धार पाए। நான் ரட்சிக்கப்பட்டு வந்த உடனே அப்போ எங்கள் வீட்டில் வந்து நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனால எனக்கு இந்த வேதம் வாசிக்கிறதுக்குலாம் இடம் கம்மியாக இருக்கும். देखिए आरंभ के दिन में जब पास्टर जी उद्धार पाए थे, उनके परिवार में सिर्फ पहला पास्टर जी उद्धार पाए थे, जिनके कारण वहाँ पर बाइबल पढ़ने के लिए भी बहुत कम ही जगह मिलता था। ஆனால் ஒரு நாள் 50 அதிகாரம் படிப்பேன். लेकिन भी एक दिन में 50 अध्याय पढ़ लेते थे। ஆதியாகமம் எடுத்து அதிகாரம் முடிப்பேன். அந்த மாதிரி अगर उत्पत्ति अगर पढ़ना शुरू करे तो उत्पत्ति खत्म कर देते थे। நைட்டில் கிச்சனில் உட்காந்து படிப்பேன். रात में जो है किचन में बैठकर पढ़ा करता था। அப்போ என்னுடைய 2வது சகோதரி சொல்வா, கரண்ட் பில்லாம் யார் கட்டுறது, நீ வந்து ராத்திரியில் லைட் எல்லாம் போட்டு வைக்காத, ராத்திரி எல்லாம் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கரண்ட் பில் யார் கட்டுறதுன்னு நான் என்ன பண்ணுவேன், லைட்டை ஆஃப் பண்ணிட்டு கூட மெழுகுவத்தி ஏற்றி வச்சு உட்காந்து படிப்பேன் நான். मेरा दूसरा दीदी जो है कहती थी तू रात भर ऐसा बैठकर पढ़ रहा है तो करंट बिल कौन बांधेगा, क्योंकि तू रात भर लाइट जला के रख रहा है। तो मैं उस समय क्या करता था, मैं कैंडल लेकर वहां पर जलाकर उसके रोशनी में मैं पढ़ा करता था। ஒரு பெரிய ஒரு வாஞ்சை இருக்கும் பாருங்க. एक बहुत बड़ा जो है एक इच्छा थी, ஹோல் நைட் ஜெபம் பண்ணுவேன். पूरा रात में प्रार्थना किया करता பொழுது था। விடியும் அப்படியே सुबह होते वक्त அப்படியே படுத்துறதெல்லாம் இல்லை பாருங்க. वहां पर मैं सोता नहीं था। ஹோல் நைட் ஜெபம் பண்ணி அப்படியே பொழுது விடியும், அப்படியே போய் காஃபி சாப்பிட்டு அப்படியே வேலைக்கு போவோம். அந்த மாதிரிலாம் இருக்கும் பாருங்க. पूरा रात जो है प्रार्थना करने के बाद सुबह होने के बाद ऐसे ही कॉफी पीकर मैं अपने काम में लग जाता था। பொழுது விடியறதே தெரியாது பாருங்க. मुझे भोर होता वाला ही पता नहीं चलता था। அது ஒரு பெரிய ஃபயர் அதுல. एक बहुत बड़ा आग है ना। பாருங்க அந்த டைம்ல நண்பர்களோட ஜெபிக்க போவோம். ஒரு குறிப்பிட்ட இப்போலாம் எங்க இந்த பாருங்க இந்த சபையில் நிறைய வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க. நானும் இவனுங்களை பார்க்குறேன், சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா சண்டே வருவானுங்க, ஏதாவது வாலிப கூட்டத்துக்கு வருவானுங்க. மற்ற நாள்லாம் ஜபங்கப்போன்னு சொன்னீங்கன்னா கூட நேரம் இல்லை, டைம் இல்லை, வேலை இல்லைன்னுவாங்க. ஆனால் நான் இருந்த அந்த காலகட்டங்கள் 96 அந்த காலகட்டங்களில் ஒரு 50 வாலிப பிள்ளைங்க இருப்போம் பாருங்க. போய் ஒரு ஆற்றுக்கு நடுவில், அந்த பாலாறு அங்கே தண்ணி வராது, அந்த ஆற்றுக்கு நடுவில் வாரத்துக்கு ஒரு நாள் 7 மணிக்கு போய் ஜெபிக்க ஆரம்பித்தோம்னா விடிய விடிய ஜெபம் பண்ணிட்டு இருப்போம் பாருங்க. देखिए उन दिनों में जब मैं उद्धार पाया था, उद्धार पाते समय में मेरा एक दोस्त का एक झुंड था जो कि हम युवक थे। उस समय में हम क्या किया करते थे कि नदी के किनारे पे जाकर हम प्रार्थना करते थे। पर आज के दिन में हमारे कलीसिया में जो अनेक युवक है, हम जो है देख सकते हैं सिर्फ वो रविवार को यहाँ पर आते हैं, उसके बाद में उसे मैं कभी नहीं देख पाता हूँ। இல்லைங்கிற வாலிப நிறைய பேர் பார்க்குறேன் நான். आज जो है अनेक युवकों को हम नहीं देख पा रहे हैं। குற்றப்படுத்தணும்னு இல்லை, उन्हें जो है हम गुनाह नहीं देते हैं, ஆனால் அந்த ஃபயர் पर वो जो अग्नि உள்ள எரியிற ஒரு தன்மை இருக்கும் பாருங்க. उनके अंदर सुलगने वाला वो आग இல்லையா, அது வந்து ஒரு அதுதான் பவுல் சொல்கிறார் தீமோத்தேயுக்கு, உனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஃபயர் இருந்தது, இப்போ அந்த அனலாக இருக்குது, திரும்ப அதை ஃபயர் ஆக்குன்றார். அதை மூட்டி எழுப்பு, அதை ஒரு ஃபயராக கொண்டு வான்றார். इसीलिए पौलुस जो तीमुथियुस को कहते हैं तेरे अंदर जो गर्मी है वो पहले सुलग कर जल रहा था, तो आज वापस से उसे जलाकर प्रज्वलित कर दे। அனல் மூட்டணும் இல்லைங்களா. ஒரு சிலதை வந்து பாருங்களேன், ஒரு அது ஃபயர் ஆகணும்னு சொன்னால் அந்த நெருப்பு மேலே ஏதோ ஒன்று ஊற்றணும், இல்லை ஏதோ ஒரு அதை திரும்ப அந்த எரியிற தன்மைக்கு அதை கொண்டு வரணும், அந்த எரியிற தன்மையில் அதை வேலை செய்ய வைக்கணும். देखिए अगर कुछ चीज़ को अगर हमें जलाना चाहिए तो उसके लिए हम कुछ एक साधन यूज़ करना पड़ेगा, जैसे कि कुछ ईंधन हो गया या फिर कुछ अगर उसमें डाल के जलाते हैं तभी वो सुलगेगा। ஏதாவது ஒன்று வேணும்ல, அந்த எரியிற தன்மைகள் வரணும்ல, वो आग सुलगने के लिए कुछ तो एक कार्य की जरूरत है वहाँ पर। அது பேர் அப்படி கொண்டு வரணும்னு कितने लोग चाहते हैं कि ऐसा मैं अपने जीवन में लेकर சொல்றாரு. पौलुस वही कहते हैं। ஏன் அப்படி ஒரு தன்மைக்குள்ள வரோம்? क्यों वैसा एक चीजों के बीच हम आते हैं? பாருங்க, ஒன்று வந்து உலகம். पहला जो है संसार, உலகம் வந்து உலகத்தை பார்க்குறோம், हम संसार को देखते हैं, உலகத்தில் இருக்கிற காரியத்தை பார்க்குறோம். संसार के कार्यों को देखते हैं। இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா. दूसरा जो है सोशल मीडिया, இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். आज अनेक विषय जो हम सोशल मीडिया में இப்போ देखते हैं। வந்து ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க, लोग एक एक चीजें बताते हैं, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான ஊழியத்தை சொல்கிறாங்க. एक एक लोग जो है एक एक तरीका का सेवकाई को बताते हैं। கேட்கும் போது जब कभी हम वो सब सुनते हैं, இப்போ ஒரு அனல் அப்படின்றது நமக்குள்ள, அந்த அனல் வந்து அந்த எரிகிற தன்மையில் போக மாட்டேது. जो हमारे जो गर्मी है वो सुलगता नहीं है, उसमें कोई आग नहीं लगती है। ஏன் எரிகிற தன்மைக்கு போக மாட்டேங்குது? क्यों वो उसमें आग नहीं लगती है?
வரல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. देखिए मैं एक उदाहरण देता हूँ। இப்போ நான் ஒரு ஊழியம் செய்றேன். अभी मैं पास्टर जो है सेवकाई कर रहे हैं। சபைக்கு ஒரு 20 வருஷம் பாஸ்டரா இருக்கிறேன். इस कलीसिया में जो है 20 साल से पास्टर है। இங்க நிறைய பேர் மெம்பரா இருக்கிறாங்க. यहाँ पर अनेक लोग जो मेंबर हैं, அநேகருக்கு அதை சொல்லி விடுறேன். अनेक लोग को मैं सिखाता हूँ। இப்போ நான் ஒரு அனல் ஒரு ஃபயர் உள்ள கொண்டு வரேன். अब मैं जो है एक गर्मी एक आग को अंदर लेकर आता இப்போ हूँ। நீங்க வெளியில போகும்போது நிறைய விஷயங்களை கேட்டாலோ अभी अगर आप बाहर जाते वक्त अनेक कार्य सुने तो அல்லது अभी, சோஷியல் மீடியாவில் இருக்கிற சில காரியங்கள் கேட்டாலோ या फिर सोशल मीडिया में जो भी कार्य उससे सुने तो अभी, இப்போ அது எரிய மாட்டேங்குது. पर वो उसमें सुलगता नहीं है, ஒன்னோட ஒண்ணு கருத்து வேறுபாடு படுது இல்ல. क्योंकि वहां पर जो है अंतर होती है। அது அப்படி இல்லங்க, वो वैसा नहीं है, இப்படி கூட செய்யலாம். ऐसे भी कर सकते हैं। வேற ஒருத்தர் சொல்றாரு कोई और ऐसा कहते हैं, சோஷியல் மீடியால இதை இப்படி கூட செய்யலாம்னு சொல்றாங்க. सोशल मीडिया में ऐसा बताते हैं, इसे இப்படி ऐसे भी கூட कर सकते हैं, பண்ணலாம்னு சொல்றாங்க. इसे ऐसे भी किया जा सकता பாருங்க है। இப்போ என்ன உண்டாகுது? अब यहाँ पर क्या होता है, அந்த ஃபயர் அந்த எரிகிற தன்மை குறையுது பாருங்க. वहां पर जो है आग लगती है। அல்லேலூயா. हालेलुया। எத்தனை விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? அப்போ அந்த எரிகிற தன்மை பவுல் வந்து தீமோத்தேயுக்கு சொல்லும் போது தீமோத்தேயுக்குள்ள அந்த தன்மை இல்லை, அந்த எரிகிற தன்மை இல்லை. पौलुस जब तीमुथियुस को बताता है उसके अंदर में वो आग सुलगने वाला उसका कार्य नहीं है, ஏன்னா क्योंकि பவுல் வந்து இப்போ ஜெயிலில் இருக்கிறார். पौलुस जो है बंदीगृह में है। இப்போ பவுல் ஜெயிலில் இருக்கிறதுனால पौलुस बंदीगृह में रहने के कारण இப்போ தீமோத்தேயு வந்து பவுலை பார்க்குறாரு. तीमुथियुस जो है पौलुस को देखते हैं, சின்ன வயசுல இருந்தே பார்க்குறாரு. छोटे समय से देख रहे हैं। இப்போ சின்ன வயசுல இருந்து பார்க்கறதுனால இப்போ பவுலே இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கிறாரு. अब छोटे समय से उसे देखने के बावजूद पौलुस जो इतने बड़े समस्या में फंसा பவுலே हुआ है, இவ்வளவு போராட்டத்தில் இருக்கிறாரு. पौलुस खुद इतने बड़े कष्ट में फंसा पड़ा है। இல்லையா? இப்படி பிரசங்கித்த ஒரு மனுஷன், इतना अच्छा प्रचारक है, மரித்தோரை உயிரோடு எழுப்ப செய்த मरे மனுஷன், हुओं को जी उठाया वाला प्रचारक है, இவ்வளவு பெரிய ஒரு தேவ மனுஷன் इतना बड़ा परमेश्वर का दास ஒரு है। சிறையிருப்புல இருக்கிறார்னும் போது वो जब बंदीगृह में है करके सुनने पड़ा तो அவனுக்குள்ள ஒரு கேள்வி வருது பாருங்க. उनके अंदर एक प्रश्न उत्पन्न होती है। அது அந்த கேள்விகள் என்ன செய்யுதுன்னா எரிகிற தன்மையை அனலாக்கி வைக்குது. वो जो प्रश्न जो है, जो जलने वाला सुलगने वाले चीजों को वो गर्मी में बदल देता है। அதெல்லாம் பவுல் சொல்றாரு, वही पौलुस कहते हैं, இதை நீ பார்க்காத, इसे तू मत देख, உனக்குள்ள இருக்கிற ஒரு அனல் இருக்குல்ல, तुम्हारे अंदर जो गर्मी है அதை நீ அனல் மூட்டி எழுப்பு. उसे तू सुलगा। இப்போ நான் உங்களுக்கு சொல்ற மாதிரில अब मैं आपको कहता हूँ, இந்த அனல் மூட்டி எழுப்புன உடனே इस गर्मी को सुलगाना இது मतलब இன்னொருத்தர் செய்யற வேலை கிடையாது. एक कोई और करने का काम नहीं है, ஒரு தீர்க்கதரிசி வந்து செய்யறது. एक भविष्यद्वक्ता की जरूरत नहीं है, வேற யாராவது வந்து உங்களை வந்து அனல் மூட்டணும்னு சொல்ல, कोई और आकर आपको जो है सुलगाने की பவுல் आवश्यकता சொல்றாரு, नहीं है। நீ அனல் மூட்டி எழுப்பி விடு. पौलुस कहते हैं तू जो है वो सुलगा कर आगे बढ़ो। உனக்குள்ள இருக்கிற ஒரு அனலை तुम्हारे अंदर जो ஒரு वरदान है, அக்னியாய் மாத்தணும்னா उसे एक अग्नि में बदलना है तो அதை நீ தான் செய்ய முடியும். उसे तू ही कर सकता है। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? சொல்லுங்க. உங்களுக்குள்ள आपके अंदर சொல்லுங்க. எனக்குள்ள बोले मेरे अंदर ஒரு அனலை एक अग्नि, அக்னியா மாத்தணும். एक गर्मी को जो है मैं अग्नि में बदलना चाहता हूँ। ஆமென். आमेन। இப்போ யார் செய்யறது அதை? अब इसे कौन करेगा? நம்ம சில நேரத்துல சொல்லுவோம் யாராவது ஒருத்தர் செய்யணும் இல்லைங்க. हम कुछ समय में कहते हैं कोई तो इसे कर दे। இல்ல இல்ல, நான் தான் செய்யணும். हमें ही करने की आवश्यकता है। அதனால தான் அந்த ஜுவாலையா இருக்கிற நம்மள பிசாசு சில நேரங்களில் வந்து பாருங்களா ஒரு அக்னியா மாத்திரம் அனலா வச்சிடறான். इसीलिए जो ज्वाला हमारे अंदर है उसे शैतान जो है कुछ समय गर्मी में बदल देता है, ஒரு அனலாரு गर्मी में बदल देता நீ है। ஒரு பெரிய அக்னி ஜுவாலையா மாறாது. इसीलिए जो आप अग्नि ज्वाला नहीं बन पा रहे हो, அதுதான் பிரச்சனையே. यही समस्या है। ஆமென். आमेन। நீங்க अनेक ஆவிக்குரிய ஆட்கள் आज बहुत आत्मिक मनुष्य ஒரு அவங்களால எழுந்து ஒரு அக்னி ஜுவாலை மாதிரி ஏன் வேலை செய்ய முடியல? क्यों वो लोग उठकर जो है एक आत्मा से एक भरा वाला ज्वाला के समान क्यों नहीं काम कर सकते हैं? அந்த அக்னி ஜுவாலை ஏன் வர முடியல? उस अग्नि ज्वाला उनके अंदर से क्यों नहीं आ पा रहा है? அந்த அனலின் தன்மையிலே இருக்கிறோம். क्योंकि वो अभी भी गर्मी के उसी स्थिति पर टिका हुआ है। சரி, வாழ்க்கையில இவ்வளவு தூரம் கடந்து வந்துட்டோம், बोलते हैं आप मैं इतने दूर तो आ गया, இவ்வளவு தூரம் கடவுள் நம்மளை நிறுத்திட்டு வந்துட்டாரு, इतने दिन मैं जीवन में इतने दूर परमेश्वर मुझे लेकर आ गए, ஆனா அப்படி போவாதீங்கன்றாரு. पर वैसा मत जाओ करके कहते பவுல் हैं। சொல்றாரு அப்படி போவாத, पौलुस कहते हैं वैसे मत जा, நீ அனல் மூட்டி எழுப்பி விடு तू जो है प्रज्वलित कर दे என்று உனக்கு நினைப்பூட்டுகிறேன். करके मैं तुझे याद दिलाता हूँ। மறந்துடாத. तू उसे भूल मत, உனக்குள்ள இருக்கிற காரியங்களை என்ன செய்யாத, आपके अंदर के जो कार्य है மறந்துடாத. उसे मत भूल। பரல வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் கூட சொல்றாரு, देखिए प्रकाशित वाक्य 3 अध्याय में कहते நீ हैं ஆதி அன்பை மறந்தாய். तू आदि प्रेम को भूल गया। இந்த ஆதி அன்பை மறைந்தானா என்ன? तू आदि प्रेम को भूल गया मतलब क्या है? எதை வந்து யோவான் சொல்றாரு? किस चीज को जो है यूहन्ना बताता है? ஆதி அன்பை மறந்தானா என்ன? आदि प्रेम को भूल गया यानी क्या है? இல்லையா? பாருங்க,
பாருங்க, நமக்குள்ள அந்த ஆதியில இருந்த அந்த விஷயங்கள் இப்ப இல்லாதனால தான் அதை மறந்தாயின்றார். देखिए हमारे अंदर आदि में जो विषय हमारे अंदर थी उसे आज नहीं होने के कारण वैसा बताते हैं। ஆதியில இருந்த அந்த அன்பு யோசிச்சு பாருங்க, आदि में जो प्रेम था उसे सोचकर அதை देखिए। மறந்தாயின்னும் போது அப்போ அந்த ஆதியில இருந்த அந்த அன்பு திரும்ப அன்பு மேல அன்பா இருக்கணும், இன்னும் அன்பா இருக்கணும், இன்னும் அன்பா இன்னும் அன்பா இன்னும் அன்பா வரணும் பாருங்க. ஆனா வேதம் சொல்லுது ஆதியில இருந்த அன்பை நீ மறந்தாய். देखिए साधारण तौर पर अगर हम आदि में जो प्रेम था वो और बढ़ोतरी होकर आगे बढ़ना था, पर यहाँ पे वचन कहता है आदि में जो प्रेम था वो वैसा नहीं है। ஏன் क्यों? ஏன் ஆதி அன்பை நீ மறந்தாய்? क्यों आदि प्रेम को हम भूल गए हैं? பாருங்களேன், இப்போ ஒரு குடும்பத்தை கூட எடுத்துக்கலாம், ஒரு கணவன் மனைவி உறவை எடுத்துங்க. देखिए एक पति और पत्नी का एक रिश्ता को ले लीजिए। திருமணம் ஆகும்போது ஒரு அன்பு இருக்குது இல்லையா? जब विवाह होता है उनके अंदर एक प्रेम रहती है। இல்லையா? திருமணம் ஆன உடனே ஒரு அன்பு இருக்குது, विवाह के समय एक प्रेम रहती ஒரு है, கணவன் மனைவி அன்பு இருக்குது இல்லையா? पति पत्नी का एक प्रेम रहता है। இப்போ ஒரு 10-15 வருஷம் ஆகுதுன்னு வைங்களேன். 10 या 15 साल हो गया இப்போ समझिए। டக்குன்னு கேக்குறோம் எவ்வளவு நாள் ஆச்சு? अब हम उनसे पूछते हैं कितने साल हुआ? கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆயிடுச்சுங்க, 20 வருஷம் ஆயிடுச்சுங்க. बोलते हैं शादी होके 15-20 साल हो गया। ஆனா இப்போ சொல்றோம் 20 வருஷம் ஆயிடுச்சுங்க. ऐसे कहते हैं 20 साल हो गया। இல்ல 20 வருஷம்ன்றது இன்னும் அந்த அன்பு பெருசு இருக்கணும். 20 साल में वो प्रेम और बढ़ना चाहिए था। ஆதியில இருந்த அன்பு குறைஞ்சிச்சுன்னு சொல்லக்கூடாது, ஆதியில அன்பு இன்னும் அதிகம். 20 வருஷம் அந்த அன்பு எவ்வளவு பெருசா இருக்கணும். आदि में जो प्रेम था वो वैसा ही नहीं रहना। 20 साल हो गए यानी कि आपकी प्रेम में और बढ़ोतरी होनी चाहिए। ஆனா திருமண வாழ்க்கையை பாருங்க, पर आप विवाह के जीवन को ஆதி देखिए, அன்பு என்ன ஆயிடுது? आदि का जो प्रेम था, இவ்வளவு நாளா வாழ்ந்துட்டேங்க, बोलेंगे हम इतने दिन இன்னும் जी கொஞ்ச लिए, நாள் வாழ்ந்துடா और போகுது, कुछ दिन जीने से काफी है। பரவாயில்ல இவ்வளவு நாள் வாழ்ந்து. அப்ப அந்த அன்பு போய் ஆதியில இருந்த அன்பு என்னாச்சு பாருங்க. तो कहते हैं कि वो आदि में जो प्रेम था वो क्या हुआ? அந்த அக்னியா இருக்கிறது वो जो है ज्वालामय था, அனலாய் போயிடு. आज गर्मी बन गया। பவுல் சொல்றாரு அது அனலா வைக்காத, पौलुस कहते हैं उसे जो गर्मी के समान मत அது रख, அக்னியா மாறணும். उसे जो है प्रज्वलित कर। ஆமென். आमेन। அது மாதிரி புரியுது. कितने लोग समझ पा रहे हैं? அப்ப அனல்லையே நிக்கலாமா? हम जो है गर्मी की स्थिति पे रह सकते हैं क्या? இல்ல இல்ல, எரிகிற அக்னி ஜுவாலையா மாறணும். हमें जो है जलने वाला अग्नि ज्वाला में बनना चाहिए। சரி, வாசிக்கலாம். அல்லது நிறைய காரியங்கள் இருக்கு இல்லையா? देखिए हम पढ़ेंगे, बहुत कार्य है। பாருங்க, ஒண்ணு வந்து पहला இந்த இந்த அனல் அக்னின்னுலாம் சொல்லுது இல்லையா? पहला जो गर्मी या फिर अग्नि நீங்க करके बताते வேதத்துல हैं। பல விதமான மறைப்பொருளோடு இது சொல்லுது. आज வேதத்துல பல விதமான மறைப்பொருள், आज जो है हमारे बाइबल में अनेक जो है छुपा वाला चीजों के बारे में बताते ஒரு हैं। ஐடென்டிங்கா இருக்கு இல்லையா? ஒரு நிழலாட்டம். हाँ, जो है छुपा वाला चीज। வரல நீங்க வாசிச்சீங்கன்னா வேதத்துல பலிபீடம் இருக்கும். देखिए हम पढ़ते वक्त हमारे बाइबल में वेदी के बारे में बताया गया है। பலிபீடம், பலி, बलिदान அப்புறம் நெருப்பு और अग्नि, அல்லது அக்னி ஜுவாலை எல்லாமே இருக்கும் பாருங்க. अग्नि ज्वाला इन सब के बारे में बताया गया है। அப்ப பலிபீடம், पहला वेदी, பலி, बलिदान, அதுக்கப்புறம் ஒரு அக்னி, उसके बाद अग्नि। அத கர்த்தர் முகர்ந்தார்னு சொல்லப்படும். इसे जो है परमेश्वर को सुखदायक सुगंधता करके அதன் कहते பின்பு பதில் கொடுக்கிறார்னு சொல்லப்படும். हैं। उसके बाद में जो बीज देते हैं, அப்ப இதெல்லாம் அவசியமா இருக்குது இல்ல? ये सब अवश्य है ना। பலிபீடமும் வேணும், हमें वेदी की भी जरूरत है, பலியும் வேணும், बलि की भी जरूरत ஒரு है, அக்னி இருக்கணும். अग्नि की भी जरूरत है। கடவுள் அதை முகர்ந்தார்னு சொல்லப்படுது. परमेश्वर उसमें सुगंध पाए அதன் करके பின்பு कहते பதில் हैं। கொடுக்கிறார். அதை முகர்ந்த உடனே வேதம் சொல்லுது கர்த்தர் அந்த பலியை முகர்ந்தார், அதுக்கப்புறம் பதில் கொடுத்தாராம். परमेश्वर उस सुगंध को जो है सुखदायक समझकर उसके बाद उत्तर दिया करके वचन कहता है। வாசிக்கலாம் பாருங்களேன். वचन पढ़ेंगे, ஆதியாகமம் उत्पत्ति 8ஆம் அதிகாரம். 8वां अध्याय, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் उत्पत्ति 8वां अध्याय 20-21 வாசிக்கலாம். 20 और 21वां वचन। அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். उत्पत्ति 8वां अध्याय 20वां वचन। तब नूह ने यहोवा के लिए एक वेदी बनाई और सब शुद्ध पशुओं और सब शुद्ध पक्षियों में से कुछ कुछ लेकर वेदी पर होम बलि चढ़ाया। இல்லையா? அப்பொழுது நோவா என்ன செஞ்சானா? तब नूह ने क्या किया? 20வது வசனம் சொல்லு இல்லையா? 20वां वचन में कहते हैं, அப்பொழுது நோவா तब नूह ने கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி, यहोवा के लिए एक वेदी बनाई। பாருங்க, ஒரு 150 நாள் மழை வந்துச்சுன்னு சொல்லு. देखिए 150 साल वो वर्षा हुई थी। 150 நாள் 150 நாள் அந்த மழை வந்தது. 150 दिन वर्षा हुई थी। அதுக்கப்புறம் நோவா அந்த தண்ணி வத்தி கித்தி அந்த பேலிலிருந்து வெளியில வர்றதுக்கு 375 நாள் ஆச்சுன்றான். देखिए उसके बाद वो जो पानी सब सूखने के बाद में 375 डेज हुआ करके வேத வல்லுநர்கள் கணக்கிட்டு சொல்றாங்க 375 நாள் ஆயிரம் வெளியில வர்றதுக்கு. कुछ बाइबल स्कॉलर्स ऐसा कहते हैं जो 375 दिन हुए। இப்போ முழுமையா பாத்தீங்கன்னா எல்லாம் ஜலத்தினால எல்லாம் அழிஞ்சு போச்சு.
देखिए पूरा दुनिया जो संसार जो है जल से भरा हुआ था। இப்ப நோவா பேழையிலிருந்து முதல்ல வராரு. अब नू जो है उस जहाज से उतर कर आता है। நோவா வந்த உடனே नू आते ஃபர்ஸ்ட் என்ன செய்றாரு பாருங்க, सबसे पहला क्या करता है? ஒரு பலிபீடத்தை தான் கட்டுறாரு. एक वेदी बनाता है। பாருங்க, பலிபீடம்ன்றது நீங்க வாச்சீங்கன்னா யாத்ராகமத்துல வந்து மோசே மூலமா ஆண்டவர் சில நிபந்தனைகளை கொடுக்குறாரு. ஆனா பலிபீடம்ன்றது ஆதியிலிருந்தே இருக்குது. அது ஜனங்களுக்குள்ள தேவனே ஏற்படுத்தி வச்ச ஒண்ணு இருப்பாரு. देखिए वेदी के बारे में बताया जाए तो परमेश्वर ने निर्गमन में मूसा को बताया था कि इस वेदी में क्या क्या करना है, क्योंकि वो आदि से ही जो है परमेश्वर ने उन्हें ऐसा करने को कहा था। ஆனா இங்க வாசிச்சீங்கன்னா ஆதியிலிருந்தே இருக்குது, மோசே காலத்துக்கு முன்னாடியே இருக்குது, मूसा के समय से पहले से ही था, நோவா காலத்திலேயே வந்துருது பாருங்க. नूह के दिन में था। ஒரு பலிபீடத்தை எடுத்து एक वेदी को लेकर அதுக்கு மேல சுத்தமான மிருகங்களை வச்சு उनके ऊपर शुद्ध पशुओं को அதை வந்து தகன பலியாக பலியிட்டான். उसे जो है होम बलि चढ़ाया। பாருங்க, யோசிச்சு பாருங்க. अब सोच कर இப்போ देखिए, ஒரு ஃபயர் வருது வெளியில, अभी एक आग बाहर आती है, அந்த அக்னியில தான் அந்த தகன பலி இடுறான். उस जो है ज्वाला के ऊपर ही जो है बलि चढ़ाते हैं। முழு பூமியிலே இப்ப அக்னி கிடையாது. पूरे संसार में अग्नि नहीं है। முழு பூமியும் இப்ப மழையினால அழிக்கப்பட்டது, முழு பூமியும் ஈரமா இருக்குது. पूरा संसार जो है पूरा भूमि गीला हुआ है। இப்ப அதுல இருந்து நீர்கள் வற்றி போச்சு, ஆனா பூமி எல்லாம் ஈரமா தான் இருக்குது பாருங்க. पानी सब सूख गया परंतु वो भूमि पृथ्वी जो है अभी भी गीला है। ஃபர்ஸ்ட் அந்த பேழைக்குள்ள இருந்து தான் ஒரு அக்னி வருது. सबसे पहला वो उस जहाज के अंदर से एक अग्नि बाहर ஏன்னா आया, அங்க இருந்து தான் அந்த அக்னியை கொண்டு வராரு. क्योंकि वहीं से जो है वो अग्नि को लेकर आते हैं। நல்லா புரிஞ்சுங்க. अब अच्छे से समझ இந்த लीजिए, உலகத்துல ஃபுல் வீழ்ச்சி அடைஞ்சு इस संसार जो है पूरा नीचा உலகம் गिर गया। முழுவதுமே வீழ்ச்சியில போயிடுச்சு. हमारा इस संसार जो है पूरा नष्ट हो गया। ஒரு மனிதனுக்குள்ள ஒரு அக்னி வரணும்னா एक मनुष्य के अंदर अगर अग्नि आना चाहिए तो அது குமாரன் மூலமா தான் வருது. वो जो है पुत्र के द्वारा ही होगा। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? குமாரன் மூலமா தான் ஒரு மனிதனுக்குள்ளாக ஒரு அக்னி என்ன செய்யுது? पुत्र के द्वारा ही जो है उस अग्नि जो है। இல்லையா, அவர் சொல்றா இல்லையா, பெந்தகோஸ்தான்ல நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றாளவாளை நான் அனுப்புறேன். क्योंकि वहां पे कहा गया ना, पेंतिकोस्त के दिन में मैं जाकर आपके लिए एक रक्षक வேதம் சொல்லுது, வானத்திலிருந்து ஒரு அக்னி அவங்க மேல இறங்கி வந்தது. क्योंकि आकाश से जो है एक अग्नि उतर आएगा। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग ऐसा विश्वास करते हैं? இப்ப நோவாக்குள்ள இருந்து நோவா அந்த பேழையில இருந்து வரும்போது பாருங்க, முழு பூமிக்கும் ஏதோ சும்மா அந்த விலங்குகளை மட்டும் கொண்டு வரல, அவன் வம்சம் மாத்திரம் வெளியில வரல, அந்த பேழைக்குள்ள இருந்து ஒரு அக்னியை கொண்டு வரான். देखिए नूह जब उस जहाज से बाहर आया, आते वक्त वो सिर्फ अपने पशु पक्षियों को सब बाहर नहीं लेकर आया या फिर उनके वंश को बाहर नहीं लेकर आया, परंतु एक अग्नि के समान बाहर आया। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग ऐसा विश्वास करते हैं? இப்ப அங்க அந்த பலி முடிஞ்ச உடனே अब उस बलि चढ़ाने के बाद 21 சொல்லுது, 21वां वचन में कहते हैं, அடுத்த வசனம், சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். इस पर यहोवा ने सुखदायक सुगंध पाकर, சொல்லுங்க, கர்த்தர் முகந்தார். அந்த வாசனையை கர்த்தர் எடுக்கிறாராம் பாருங்க. अब ये जो सुगंध जो सुखदायक सुगंध है उसे परमेश्वर सोचा। அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷ நிமித்த பூமியை சபிப்பதில்லை. उसके बाद परमेश्वर कहते हैं, मनुष्य के कारण मैं फिर कभी भूमि को शाप ना दूंगा। இனி நான் இந்த பூமியை சபிக்க போறது கிடையாது. मैं मनुष्य के कारण इस भूमि को शाप ना दूंगा। அல்லேலூயா, हालेलुया। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग ऐसा विश्वास करते हैं? இப்ப பாருங்களேன், ஒரு துவக்கம் உண்டாகுது. अब यहाँ पर जो है शुरुआत होती है, ஒரு துவக்கம். एक शुरुआत। இப்போ அந்த அக்னி பேழையில இருந்து வெளியில வருது. वो अग्नि जो है उस जहाज से बाहर आया, அந்த அக்னி வந்து இப்ப பலிபீடத்தின் மேல வருது. वो अग्नि जो है वेदी के ऊपर இப்ப அந்த பலி அது சுடுது. अब वो बलि को उठाता है, இப்ப அந்த அதுல இருந்து ஒரு வாசனை வருது. उससे एक सुगंध आती है। கர்த்தர் அதை முகர்ந்தார். परमेश्वर को सुखदायक था। அடுத்து சொல்றாரு, उसके बाद कहते हैं, இனி அங்க இந்த மனுஷ நிமித்த பூமியை சபிப்பதில்லை. उसके बाद कहते हैं, मनुष्य के कारण मैं फिर कभी भूमि को शाप ना दूंगा। ஆமென், आमेन, அல்லேலூயா, हालेलुया। இப்ப நமக்குள்ள ஒரு அக்னி இருக்குதுங்க. अब हमारे अंदर एक अग्नि है। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग ऐसे பவுல் विश्वास சொல்றார், உனக்குள்ள இருக்கிற அந்த அனலை அக்னியா கொண்டு வா, பூட்டி எழுப்பத. पौलुस कहते हैं, तेरे अंदर जो गर्मी है उसे तू प्रज्वलित कर। அப்ப பலி, तो बलि क्या होगा? சில நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா, சாக்ரிஃபைஸ் அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா, हम தமிழ்ல வந்து சாக்ரிஃபைஸ்ன்றதை வந்து நீங்க வந்து ஒண்ணுல சொல்லலாம், பலின்னு சொல்லலாம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா தியாகம்னு சொல்லலாம். देखिए तमिल में अगर सैक्रिफाइस को अगर हम अनुवाद करें तो त्यागना भी कह सकते हैं या फिर बलि भी कह सकते हैं। இல்லையா, ரெண்டுல எதனா ஒண்ணா சொல்ல முடியும். दोनों में से कुछ एक कह सकते हैं। ஆனா ஆங்கிலத்துல ஒரே வார்த்தை நல்லா இருக்குது, சாக்ரிஃபைஸ். और इंग्लिश में जो है एक ही शब्द है, நம்ம सैक्रिफाइस। வாழ்க்கையில கூட பாருங்களேன், நிறைய காரியங்கள் நம்மளால சாக்ரிஃபைஸ் பண்ண முடியல. देखिए अनेक समय हमारे जीवन में हम कुछ बहुत कार्य कुर्बान नहीं कर सकते। சில நேரத்துல நம்ம சொல்றோம் இல்லைங்களா, நாங்க ஏங்க சாக்ரிஃபைஸ் பண்ணோம்? कुछ समय में हम कहते हैं, मैं क्यों आप कुर्बानी दूं? இயேசு தான் சாக்ரிஃபைஸா கொடுத்துட்டாரு. यीशु में से खुद कुर्बान हो गए। கரெக்ட் தான், सही है। இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கே பலியாய் வந்தார். यीशु मसीह इस संसार के लिए कुर्बान हुआ। ஆனா நம்முடைய வாழ்க்கையில சாக்ரிஃபைஸ்ன்றது கொஞ்சம் அவசியம். पर हमारे जीवन भी कुर्बानी की आवश्यकता है। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग इसे विश्वास करते हैं? பவுல் நான் சொல்லுங்க, வேதம் சொல்லுது. देखिए मैं नहीं कह रहा,
बाइबल कह रहा है। ரோமர் 12ஆம் அதிகாரம் रोमियो 12वां अध्याय முதலாவது வசனத்தை போடுங்க. पहला वचन पढ़ेंगे। ரோமன் chapter 12 verse 1. रोमियो 12वां अध्याय पहला वचन। அப்படி இருக்க சகோதரர்களே, நீங்கள் உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யும் புத்தி உள்ள ஆராதனை. इसलिए हे भाइयों, मैं तुझसे परमेश्वर की दया स्मरण दिलाकर विनती करता हूँ कि अपने शरीरों को जीवित और पवित्र और परमेश्वर को भावता हुआ बलिदान करके चढ़ाओ, यही तुम्हारी आत्मिक सेवा है। வார்த்தைகள் இல்லையா? ये वचन है ना। உங்கள் சரீரங்களை என்னவா கொடுக்க சொல்றாரு? अपने शरीर को कैसे ஜீவ பலியாக. जीवित बलिदान। பாருங்க, இந்த சரீரம்ன்றது ஏன் ஜீவ பலியாக வருது? क्यों शरीर को जीवित बलि करके चढ़ाने இந்த बोले? சரீரம் வந்து வேதம் சொல்லுது இல்ல, ஆவிக்கும் மாமிசத்துக்கும் பகன்றது. देखिए, शरीर के बारे में वचन ऐसा कहता है, आत्मा और शरीर का जो है एक विरोध है। இந்த சரீரம் வந்து பாருங்களேன், ஒரு ஒரு சாக்ரிஃபைஸா மாறுது. इस शरीर को जो है बलिदान के समान देखने को कहते हैं। சரீரத்தை சாக்ரிஃபைஸா மாறணும்னு சொன்னா இந்த சரீரத்துக்குரிய காரியங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். अगर शरीर अगर बलिदान चढ़ाना हो तो शरीर को भी उस बलिदान के समान बदलना पड़ेगा। சரீரத்துக்குரிய செயல்கள், शरीर के जितने भी कार्य है அதை வந்து நம்ம ஒரு சாக்ரிஃபைஸ் ஆகணும். उसे भी हमें बलिदान चढ़ाना है। இல்லையா? இப்ப பாருங்க, தாவீது சொல்றாரு, देखिए दाऊद को कहते हैं, என் உதடுகளின் கனிகளை நான் பலியாக தருகிறேன். मेरे होंठ के जितने भी विषय है सभी को मैं बलि देता हूँ। இந்த உதடை வச்சு நான் உம்மை துதிக்கிறேன். इस होठ को रखकर मैं तुझे स्तुति करता हूँ। எப்படி ஒரு பலியை வச்சு கடவுளுக்கு உகந்ததா செய்றாங்களோ, कैसे बलि को रखकर परमेश्वर को என் सुखदायक होता है, உதடுகளையே உமக்கு உகந்த பலியாய் கொடுக்கிறேன். मेरे होठों को ही मैं आपके लिए सुखदायक बलि के समान அப்ப चढ़ाता இந்த हूँ। சரீரத்துல வந்து பாருங்களேன் நிறைய பிரச்சனை. देखिए, शरीर में अनेक समस्याएं हैं, அதனால இந்த சரீரத்தை சாக்ரிஃபைஸ் ஆகணும். इसीलिए शरीर को जो है हम सैक्रिफाइस। நான் சொல்ல பவுல் சொல்றாரு பாருங்க, मैं नहीं कहता हूँ, पौलुस कहते हैं, உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். इसलिए कि दया स्मरण दिलाकर विनती करता हूँ, अपने शरीरों को जीवित बलिदान करके चढ़ाओ, இதுவே புத்தி உள்ள ஆராதனை. यही तुम्हारी आत्मिक सेवा है। அப்போ சரீரத்துல வந்து சில சாக்ரிஃபைஸ் அவசியமா இருக்குதுல்ல. हमारे शरीर में जो है कुछ बलिदान चढ़ाने की आवश्यकता Amen. है। आमीन। ஒன்னு உபவாசம் வச்சுக்கலாம். पहला उपवास ले लीजिए। எதை பேர் வச்சு உபவாசம் ஒரு சாக்ரிஃபைஸ். कितने लोग बोल सकते हैं कि उपवास एक எதுக்கு கடவுள் சமூகத்துல வந்து ஒரு நாள் உபவாசிச்சு ஜெபிக்கணும்? क्यों हम परमेश्वर के सम्मुख में आकर उपवास करके प्रार्थना करते हैं? சொல்லுங்க ஏன்? क्यों? நான் உபவாசம் பண்ணாதான் கடவுளுக்கு பிடிக்குதா? अगर मैं उपवास करूँ तभी परमेश्वर को पसंद आएगा। இப்போ என் சரீரத்தை அந்த ஒரு நாள் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்றேன். मैं अपने शरीर को जो है एक पूरा दिन मैं सैक्रिफाइस करता हूँ। எனக்கு சாப்பாடு வேணாம், मुझे खाने की जरूरत नहीं அந்த है। நாள்ல நான் வீணா நேரத்தை செலவிட उस விரும்பல. समय मैं समय को बेकार नहीं करूंगा। நான் கடவுள் சமூகத்துக்கு मैं வரேன். परमेश्वर के सम्मुख में आकर இப்போ என் சரீரத்தை ஜீவ பலியாய் அங்க ஒப்பு கொடுக்குறேன். अपने शरीर को जो है जीवित बलिदान में चढ़ाऊंगा। யோசிச்சு பாருங்க, सोचकर உள்ள அனல் இருக்கு. अंदर गर्मी है। இப்போ இந்த ஜீவ பலியா இந்த சரீரத்தை கொடுக்குறேன். जब हम जीवित बलि के तौर पर अपने शरीर को இப்போ देते பலி हैं, வந்துருச்சு. अब बलि आ गया, அடுத்து என்ன வரும் தெரியுங்களா? उसके बाद क्या होगा पता है? பரிசுத்த ஆவியானவர் அதன் மேல ஒரு அக்னி ஜுவாலையை போடுறார். पवित्र आत्मा उसके ऊपर जो है एक अग्नि में ज्वाला को இப்போ உள்ள डालेगा। இருக்கிற அனல் अब अंदर के जो गर्मी அந்த है பலி மேல வரும்போது उस बलि के ऊपर आते वक्त எனக்குள்ளாக मेरे अंदर ஒரு எரிகிற தன்மை உண்டு. एक जो है सुलगने वाला कार्य उत्पन्न होगा, ஒரு ஃபயர், एक आग, ஒரு காரியத்தை செய்யத்தக்க. एक कार्य मेरे अंदर उत्पन्न உள்ள होगा। ஒரு ஃபயர் இல்லைன்னா எதுவும் செய்ய முடியாது. अंदर अगर आग नहीं है तो कुछ नहीं कर सकते। அனலா இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. हम गर्मी के तौर पर रहे तो कुछ ஆனா नहीं होगा, அக்னி ஜுவாலையா இருந்தா எதனா செய்வீங்க. पर अगर अग्नि में ज्वाला के समान है तो எல்லாரும் அனலா இருக்கிறோம், सब हम जो है गर्मी के तौर पर है, ஆனா அக்னி ஜுவாலையா இருக்கிறோமா? पर अग्नि में ज्वाला है क्या? ஏன்னா இந்த அனலை யாரால எடுத்து போட முடியாது. इस गर्मी को जो है कोई बाहर नहीं निकाल सकता। இந்த அனலை பிசாசு அவிழ்த்து போட முடியாது. इस गर्मी को जो है शैतान कुछ नहीं कर ஆனா सकता, அக்னி ஜுவாலையை அனலா மாத்த முடியும். लेकिन अग्नि में ज्वाला को जो है गर्मी में இப்ப बदल सकता நமக்குள்ள है। இருக்கிற மாற்றம் என்ன? अब हमारे अंदर का நான் बदलाव அனலா क्या है? மாத்திரம் இருந்தனா मैं अगर गर्मी के तौर पर रहूं அது ஒரு तो பெரிய மாற்றத்தை இல்ல. वो बड़ा बदलाव नहीं लाएगा, ஆனா நான் அக்னி ஜுவாலையா மாறினா लेकिन जब मैं अग्नि में ज्वाला बनूं அது ஒரு பெரிய மாற்றத்தை. वो एक बहुत बड़ा बदलाव लाएगा। ஆமென். அதான் சொல்லலீங்களா, அவன் பாரு ஃபயரா அப்படினா. उसी के लिए वहां पे जो है आग करके कहते हैं। அவன் எப்படி ஃபயர்னு சொல்றோம்? वो कैसे वहां पर आग करके कहते அவன हैं? பாரு பார்த்தாவே அவன் ஒரு ஃபயரா.
देखते साथ ही हम बोलते हैं इसको देखते साथ அப்ப ही आग ஏதோ है। உள்ள எரியுது, मतलब उसके अंदर कुछ तो जल रहा உள்ள है, ஏதோ ஒரு அக்னி ஜுவாலை இருக்குது அவனுக்கு. उसके अंदर अग्नि ज्वाला है, அதனால இப்ப அவன் அனலா இல்ல, इसीलिए वो अभी गर्मी के तौर पर नहीं है। அவன் ஏதோ அந்த ஆவிக்குரிய காரியங்கள் செய்ய வைக்குது. उसके अंदर के जो आत्मिक कार्य है वो उसे करवाता है, அவனை ஜெபிக்கிறதுல ஒரு வித்தியாசமா இருக்கிறான், उसे प्रार्थना में बदलाव வேத लाता வாசிக்கிறதுல வித்தியாசமா இருக்கிறான். है, वचन पढ़ने में बदलाव है। ஏன்? क्यों? இந்த சரீரத்தை அவன் ஜீவ பலியா கொடுத்திருக்கான். क्योंकि इस शरीर को वो जीवित बलिदान में देने के அப்ப कारण, அனல் देखिए उस गर्मी அக்னி ஜுவாலையா वो வருது. अग्नि ज्वाला बन गया। அந்த பேர் புரியுது இப்ப. कितने लोग समझ पा रहे हैं? அதனால தான் பாருங்க இன்னைக்கு நிறைய பேர் சபைகளில் சரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய பேர் புலம்புறது என்னன்னா, அவங்க வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது, என் வாழ்க்கையில் ஏன் நடக்க மாட்டேங்குது, எங்களுக்கு ஏன் இப்படி போகுது, எங்களுக்கு ஏன் இந்த தரித்திரம், எங்களுக்கு ஏன் இந்த சுகவீனம்னா, அனலாக இருந்தால் அதெல்லாம் நடக்குது. அக்னி ஜுவாலியாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உங்களால் காண முடியுது. देखिए आज भी अनेक लोग अपने जीवन में गिड़गिड़ाते हैं, कहते हैं कि मेरा जीवन क्यों ऐसा है, मैं क्यों आगे नहीं बढ़ रहा हूँ, आत्मिक जीवन में मैं क्यों इतना पीछे हूँ। देखिए अगर आपके अंदर का गर्मी अगर सुलग कर अगर ज्वाला बन गया तो आपके जीवन में बढ़ोतरी होगा।